வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சேர்ந்து பாடுமா? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராயோர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராயோர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், பயப்பட எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்பட எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அவர் பரிசுத்தர். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமாக. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் கருத்துடன் பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தோணி கேட்டுதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தோணி கேட்டுதே. ஹல்லேலூயா. கையில விட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின என் துதியை அவர்கள் சொல்லி வருவாள் என்று ஆண்டவர் துதிக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை வைத்திருக்கார். அவர் ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ளும்படிக்கு தான் வைத்திருக்கார். ஆதியில் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவரோடு கூட உறவாடும்படிக்கு தான் ஆண்டவர் மனிதனை ஆண்டவர் படைத்தார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து பாடுவோம். பாடுவேன் நான் அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் அவர் நல்லவர் வல்லவர் என்று பாடுவோம். அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரே.
அவர் வல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஈரே, சொல்லுங்களேன். எல்லாம் பார்த்து கொள்வே. யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன். நீதி செய்கிறவர், காண்கின்ற தேவன், காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானமே. யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. யெகோவா ஷாலோம், சமாதானமே. யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை, ஒரு ஏழை விதவை அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல போன பொழுது, அநீதி உள்ள மனிதன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், இவள் என்ன அடிக்கடி தொந்தரவு செய்கிறார் என்று சொல்லி, இவளுக்கு நான் ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே நீதி செய்வானால் நமக்கு ஒரு நீதி உள்ள தேவன் வருகிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுமா? நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. சீக்கிரத்துல நியாயம் செய்வார். வெரி சூன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற இடங்கள நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரைக்கும் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்திருந்து நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 866வது பக்கம். The book of Isaiah chapter 60 verses from 1 to 4. சேர்ந்து வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும்
உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஒரு 2 பேருக்காக சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். கர்த்தர் நல்லவர். இதே வசனங்களை ஆதாரமாய் கொண்டு ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நம் மகிமைப்படுத்த, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி நின்ற வண்ணமாய் பாடி ஆண்டவர் உயர்த்தோம். கைகளை தட்டி ஆண்டவர் பாடுவோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி, எழும்பி பிரகாசி, பிரகாசி, எழும்பி பிரகாசி. பாடுங்களேன். பிரகாசி, எழும்பி பிரகாசி, பிரகாசி, எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் மகிமை, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பாடுவோமா? இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் மகிமை உன்மேல் காணப்படும். எல்லாம் கைத்தடி பாடுமா? கர்த்தர் மகிமை உன்மேல் காணப்படும். பிரகாசி, எழும்பி பிரகாசி, பிரகாசி, எழும்பி பிரகாசி. சபையை எழும்பி பிரகாசி. பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் நல்லவர். இது எழும்பி பிரகாசிக்கிற காலம். கர்த்தருக்காக சபை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். வெளிச்சத்தில் ஜாதிகள் உதிக்கும், ஒளியினில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தில் ஜாதிகள் உதிக்கும், ஒளியினில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நடந்து வருவார்கள். உன்னை நோக்கி நடந்து வருவார்கள். பிரகாசி, எழும்பி பிரகாசி, பிரகாசி, எழும்பி பிரகாசி. பிரகாசி, எழும்பி பிரகாசிக்க செய்வார். பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற இருளை நீக்குவார். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. சின்னவனாயிரமும்
சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலம் நடப்பிப்பாரே. சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலம் நடப்பிப்பாரே. தீவிரமாய் நடப்பிப்பாரே, தீவிரமாய் நடப்பிப்பாரே. மறுபடியும் பாடும். சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலம் நடப்பிப்பாரே. பாடுவோம். சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலம் நடப்பிப்பாரே. தீவிரமாய் நடப்பிப்பாரே, தீவிரமாய் நடப்பிப்பாரே. பிரகாசி எழும்பி பிரகாசி, பிரகாசி எழும்பி பிரகாசி, பிரகாசி எழும்பி பிரகாசி, பிரகாசி எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது பிரகாசிக்க செய்கிற காலம். கர்த்தர் நம்ம எழும்பும்படி செய்வார், பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. கையில போயிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் ஜெபித்தான். மறுபடியும் அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் வானத்தை திறந்து மழையை கர்த்தர் கட்டளையிட்டார். பூமி தன் பலனை தந்தது. ஒரு மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் வானத்தை ஆண்டவர் அன்றைக்கு திறந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எழுப்புதல் மழை கர்த்தர் கட்டளையிட அவர் நல்லவராயிருக்கிறார். எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும், அசைவாடும் சபையின் மத்தியில் அனலாக்கும் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஓ ஷங்கலா சியாகா பாபா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பான், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பான். நெருப்பான் இறங்கிடுவான், என் தெய்வம் நெருப்பான் இறங்கிடுவான். ஆவியே பாடுவோம். சாந்தலாசியா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். ஆவியானவரே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சபையின் மத்தியிலே அசைவாடு அனலாங்க, குளிர்ந்த நிலைகள் மாறட்டும். அசைவாடு அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் வெது வெதுப்பின் அனுபவங்களை இந்த கால நேரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஜுவாலையே வழி மாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை
தேவன் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே சதலசியகம் ஆவியே. முன்பாக பின்பாக இருக்க எல்லாரும் அந்நிய பாஷையில ஆவில நிறைந்து பாடுவோம். அசைவாடு அனலாக்கு அக்கினி ஜுவாலையே. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கு நாங்க ஒரு புதிய ஆவி அக்கினியை பெற்றுக் கொள்ளட்டும். ஆவியே 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 அசைவாடு அசைவாடம்பா அனலாக ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமாக. நல்ல விடுதலையோடு கூட பேசுவோம். ஷாந்தாலா சியா காபாமா ரீஹாந்தானா சியா காபாலாமா. எலியாவே, நீ சோர்ந்து போயிருக்கிறது என்ன? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. இந்த ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தி கர்த்தர் அவனுடைய சோர்வுகளை மாற்றி போட்டு கர்த்தர் அவனை எழும்ப செய்தார். திரும்ப ஓட செய்தார். அபிஷேகத்தை தந்து பலப்படுத்தினார். கர்த்தர் நல்லவர். சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே. கைகளை உயர்த்தி பாடும். வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எல்லாம் புகழும். கைகளை உயர்த்தி இயேசு ஒருவருக்கே. ஓ ஷங்கலா சியங்கமாமா. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசு. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே.
காரியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவனமானவர்க்கே எல்லா புகழும். கைகளை உயர்த்தி சபையிலே இயேசு ஒருவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் சபையால் பாடுங்கள். எனக்காய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமாக. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்போம். அவர் ஒருவருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. என் இயலாமையில் செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. 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 நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு கிரகிக்க முடியாத மகிமையான காரியத்தை செய்தார். எத்தனை பேர் அது ஆமேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை நீங்கள் உயர்த்துங்கள். இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் வந்திருக்கிற நம்மை கூட கண்மணியை போல நம்மை காக்கிறவர் அவர், கைவிடாமல் நம்மை காக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய உள்ளங்கையில ஏந்தி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முழு சபையாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூட அந்நிய பாஷைகளை பேசி பக்தி விருத்திக்குள்ளாக ஆவியானவரை ஆவியோடு கூட நாம் தொழுது கொள்வோம் இந்த நேரையில. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நீங்க நின்று கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சூழ்ந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலை கிடைக்கிற ஒரு ஆலயத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதனைகளோடு துக்கத்தோடு இந்த ஆலய ஆராதனைகள் கடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய நுகங்களை கர்த்தர் முறித்து போடுகிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து போடுகிறார். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு
மங்கதரி அந்தலபா லேதரதன அங்கலபா லேதர ஷதரபா கபூதுனியதலபா லேகபானி அந்தலகரதரபா லேதர ஷகரபோ கபாம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும், சுகவீனங்கள் நீங்கட்டும். உம்முடைய சுகமாக்குகிற வல்லமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சிரசின் மேலையும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நன்றி அப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமையான காரியத்தை செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என் நிமித்தம் சந்தோஷம் அடையத்தக்கதாக ஆண்டவரே நான் தொடர்ந்து ஜெபிக்கவும் உம்முடைய ஊழியத்தை செய்யவும் இந்த முழு சபையாராய் இருக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. தேவையோடு கூட வந்திருக்கிற எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, தேவையோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட சிறையிருப்புகளை மாற்றும்படி வேண்டுகிறோம் அப்பா. டார்த்தி என்பவருக்காக நம்ம கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவளுக்கு சுக பிரசவத்தை கொடுத்தார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரதீபா கர்ப்பப்பை ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் எல்லாம் கர்த்தர் நார்மலாக மாற்றி கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டேவிட் ராஜகுமார் விபத்தில் தலையில் அடிபட்டிருக்கு, நல்ல சுகம் உண்டாகட்டும். ஜோஷுவா 10 வயது சிறுவன் தலையில் ஆபரேஷன் செய்யப்பட போகிறது, நல்ல பரிபூர்ண சுகம் கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபாஷ் 19 வயது ஆண்டவரே, அந்த தம்பிக்கு ஆண்டவரே கேன்சர் இருக்கிற கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால இந்த கேன்சர் முற்றிலுமாக அடியோடு கூட ஒழிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. சந்திரா சுகரினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே ராஜேஷ், ஆண்டவரே கார்த்திக், பரமசிவம் பரிபூர்ண சுகம் கிடைக்கட்டும். பாளையம் விக்கி சாமுவேல் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலா மன அழுத்தம் நீங்கட்டும். லியான் 5 வயது சிறுவன் நன்றாக பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வனிதா, காருண்யா, கல்பனா, கௌதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். எஸ்தர், அண்ணாள், ஆண்டவரே பரிபூர்ண சுகம் கிடைக்கட்டும். மேனகா, ஞானவேல், பிரபா, கிருபா நல்ல வேலை கிடைக்கட்டும். ரம்யா வரவேண்டிய பணம் வந்து சேரட்டும். ஆண்டவரே சதீஷ் கைவிரல் எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது, சுகம் கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெயஸ்ரீ பிரவீன் கேன்சர் சுகம் அடையட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. திருமண தடைகள் நீங்கட்டும். பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நம் கரங்களை உயர்த்தி, கடந்த நாட்களில் டேவிட் வேலப்பன் என்ற பாஸ்டர் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். நீண்ட ஆண்டு திருச்சபையில் விசுவாசியாக ஊழியராக இருந்தவர். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கோபு ஐயா செம்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் கடந்த வாரத்தில் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் தரும்படி வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த முதலாவது ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தையும் ஊழியத்தையும் விடாதிருங்கள். பக்கத்தில் பாசனம், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தையும் ஊழியத்தையும் விடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு நான் புதிதாக வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்டவர்கள், புதிதாய் வந்தவர்கள், நீங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு புதிதாய் வந்தவர்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். புதிதாய் வந்தவர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்டவர்கள் தயவாக எழுந்து நில்லுங்கள். புதிதாய் வந்தவர்கள், நீங்கள் எந்த இடத்துல எழுந்து நிற்கிற நீங்கள் தயவாக முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்கிற நீங்கள் தயவாக முன்பதாகவும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை அழைத்து வந்தீங்கன்னா அவங்களை அனுப்பி வைங்க. அவங்களுக்காக நம்ம இந்த இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க வந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக வந்தவர்கள் அல்லது ஞானஸ்தானத்தை பற்றி அறிய விரும்புகிறவர்கள் நீங்களும் இருப்பீன்னு சொன்னால் நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர்கள் வரும்போது இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த புதிதாய் வந்த இந்த குடும்பங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் துக்கங்களை நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும் சுவாமி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊழியர்கள், நீங்கள் அந்த புதிய குடும்பங்களை நீங்கள் அழைத்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரங்களில் எழுப்புதலுக்கான இந்த உடன்படிக்கை ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஓகே, நன்றி. வாங்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. தயவு செய்து எல்லாரும் இதை வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி ஜெபத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த மாதத்தில், வருகிற நவம்பர் மாதத்தில், குறிப்பாக 30ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து 31ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் 24 மணி நேரம் விடுமுறை நாள் அன்று, தீபாவளி அன்று விடுமுறை நாள் அன்று விசேஷித்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதற்கென்று ஒரு நேரம் வருவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். வெடியின் சத்தத்தில் இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய துதியின் சத்தத்தில் வாழ்வது நல்லது. ஆமேன்னு சொல்லுவோமே. ஆகினால் நீங்கள் வெடி சத்தத்தில் இருக்க போகிறீங்களா, துதியின் சத்தத்தில் இருக்க போகிறீங்க, நீங்களே தீர்மானம் பண்ணி நல்ல டிசிஷன் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன்னு சொல்லுமே. பக்கத்தில் பாசம் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்களேன். ஓகே, நீங்கள் நிரப்பி கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் நம்முடைய கரங்களை கட்டிட நிதிக்கான காணிக்கை நம்முடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் ஜெபமணிய பிறகு அறிவிப்புகள் போடும்போது கட்டிட நிதி காணிக்கை கொண்டு வந்து அங்கங்கே இருக்க அந்த கட்டிட நிதிக்கான காணிக்கை பெற்று உங்கள் காணிக்கை செலுத்துங்கள். ரெண்டாவது, நீங்கள் அந்த ஜெப படிவத்தை நீங்கள் நிரப்புங்கள். வாலண்டியர்ஸ் இடையில மெதுவாக அந்த அறிவிப்பு போடும்போது நீங்கள் வாங்கி அந்த ஃபார்மை நீங்கள் கலெக்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை கட்டிட நிதிக்கென்று நாங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். ஏற்கனவே கொடுத்தவர்கள், இன்றைக்கு கொடுக்கிறவர்கள், இனி கொடுக்க போகிற ஒவ்வொரு மேலும் இப்படி ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் அறிவிப்புகள் போடும்போது கட்டிட நிதி காணிக்கை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் NLCCயில் காலை 7 மணி, 9:30 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். காலை 7 மணிக்கு நடைபெறும் வாலிபர் ஆராதனை மற்றும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். NLCCயில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெபம் நடைபெறும். சபையார் உங்கள் ரீஜனுக்காக குறிக்கப்பட்ட நாளில் கலந்து கொள்ளுங்கள். சபை கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி மற்றும் 9 மணிக்கு நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆவிக்குரிய பெற்றோர் பராமரிப்பு குழு தலைவர் பயிற்சி, கிறிஸ்தவ குடும்ப ஆலோசனை, ஜெபப்பள்ளி போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சபையார் கலந்து கொண்டு படியுங்கள். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு பம்மல் பசும்பொன் நகர் எண் 100 கிரேஸ் ஹவுஸில் நடைபெறும். தேவ செய்தி நமது தலைமை போதகர் அவர்கள் கொடுப்பார்கள். அப்பகுதியில் உள்ள விசுவாசிகள் புதிய நபர்களை அழைத்து வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 24 மணி நேர விசேஷித்த ஜெபம் தீபாவளி தினத்தன்று வருகிற புதன்கிழமை 30ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். சபையார் ஜெபிக்க வாருங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். சென்னை எழுப்புதல் முழு இரவு ஜெபம் வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் விசேஷித்த பாடல் ஆராதனை உண்டு. சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நமது சபையில் 24 மணி நேரமும் ஜெபம் நடைபெற்று வருகிறது. சபையார் மாதத்தில் 2 மணி நேரமாவது ஜெபத்தில் கலந்து கொள்ள அர்ப்பணியுங்கள். ஆராதனை நேரங்களில் சபையார் மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்த்து சைலண்ட் மோடில் வைக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 984040977774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்பு நீங்கள் இந்த நவம்பர் மாதத்திலே ஜெபிக்க உங்களை அதிகமாய் அர்ப்பணியுங்கள். தீபாவளி அன்று நடைபெறுகிற ஜெபம் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகும். முதல் கட்டத்தில் 5 மணி முதல் 9 மணி வரை, பின்பு 9 மணி முதல் 1 மணி முழு இரவும் ஜெபம் நடைபெறும். அதற்கு பின்பு அதிகாலையில் இருந்து ஜெபம் நடைபெற்று கொண்டே வரும். நீங்கள் மாலை 5 மணி வரைக்கும்
ஜெபம் நடைபெறும். இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். NLAGயில் வைத்து அது நடைபெறுகிறது சின்னமலையில். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த லீவு நாட்களில் கிடைக்கிற நேரங்களில் வந்து ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் ருசித்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஜெபியுங்கள். எழுப்புதலுக்காக உடன்படிக்கை ஜெபம் ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்க குறித்து கொடுங்கள். கொஞ்சம் நீங்கள் குறிக்கலைன்னா வரமாட்டீங்க. கொஞ்சம் கமிட் பண்ணி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்குறோம். தனித்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு எழுப்புதல் உண்டாக உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ண வாருங்கள். ஜாமக்கானுடைய ஜெபம் இரவு 11:30 12:30 மணி வரை. சத்துருக்களின் கிரிகளை அழித்து ஜெபம் பண்ணுங்கள். உடன்படிக்கை ஜெபக்குழு, நம்முடைய உலக ஜெப மையம் கட்டப்பட்டு வருகிறது. சீக்கிரத்தில் அது முடிவடைந்துவிடும். அதில் ஜெபிக்க 336 குழுக்கள் தேவை. 240 குழுக்கள் இப்பொழுது இருக்கிறது. இன்னும் 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படி கேட்கிறோம். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்று பம்மல் பசும்பொன் நகரில் நடக்கிறது. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுத்து வரணும். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி நடைபெறும். சென்னை முழு இரவு எழுப்புதல் ஜெபமும் நடைபெறுகிறது. சாம் மோசஸ் கர்த்தருடைய ஆராதனையை நடத்துவார்கள். ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வையுங்கள். வாலிபர்களை வாலிப கூட்டத்துக்கு அனுப்பி வையுங்கள். மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்த்து சைலண்ட் மோடில் வைக்கும்படி கேட்கிறோம். சபை ஆராதனை எப்படி நடைபெறுகிறது என்று சபைக்கு உள்ளே உட்கார்ந்திருக்கிற உங்களிடத்தில் நாங்கள் கருத்துக்கள் கேட்பதற்கு ஃபார்ம் அனுப்பும்போது ஃபார்மில் அடிக்கடி வருகிறது, மொபைல் ஃபோன் சபைக்குள்ளே பயன்படுத்துவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. இதை கவனித்து கவனமாக நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாதபடி நீங்கள் நடந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். நம்மோடு கூட ஊழியத்தில் இருந்த டேவிட் வேலப்பன் அவர்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். ஏற்கனவே அதை பற்றி சொல்லப்பட்டது. அவருடைய குடும்பத்தினர் இன்றும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். இதை ஒரு அருமையான ஊழியர், நல்ல ஊழியம் செய்து இங்கே அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணுவார், என்னை சந்திப்பார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அவரை நான் சந்தித்தேன். மிகுந்த சிரித்த முகத்தோடு என்னை பார்த்து கொண்டு நின்றார். ஆனால் இந்த வாரம் அவர் நம்முடைய மத்தியில் இல்லை. கைகளை உயர்த்தி மறுபடியும் அந்த குடும்பங்களுக்கும் அவர் செய்த ஊழியங்களை ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய, அந்த வட்டாரம் மறுரூபமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணின நேரங்கள், பணம், அவர் செலவழித்த நேரங்கள், அவர் சந்தித்த ஆத்துமாக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை கர்த்தர் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி, அவருடைய பிள்ளைகள் பல இடங்களில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அவருடைய ஒய்ஃப் கிறிஸ்டிக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தனிமையை உணராதபடி தேவனோடு கூட இருக்க, ஜெபிக்க, உற்சாகமடைய ஆண்டவர் கிருபை தருவாராக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த வாரம் இட்டலி தேசத்துக்கு கடந்து செல்லணும். ஜெபம் பண்ணுங்கள். அங்குள்ள வாலிபர் கூட்டத்தில் பேசும்படி ரோம் நகருக்கு போக வேண்டும். ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் ஆலன் ஜான் அவர்கள் நேபாள் தேசத்துக்கு வாலிபர்கள் கூட்டம் கடந்து செல்கிறார்கள். வாலிபர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண வாலிபரில் கூப்பிட மாட்டேங்காங்க. நாங்கள் எல்லாரும் வாலிபர் கூட்டத்தில் போய் அவர்களுக்கு புத்தி சொல்ல போகிறோம். நீங்கள்
எங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இயேசுவண்டை வந்தால் நம்முடைய பசி, நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். இந்த உலகத்தில் மக்களுக்கு அநேக காரியங்களில் பசி இருக்குது, தாகம் இருக்குது. பாவத்தை செய்வதற்கு துணிந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான அப்பத்தை புசிக்க ஜனங்கள் எல்லாரும் தீவிரமாய் இந்த நாட்களில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன். ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ தன் வாழ்க்கையில் விபச்சார வேசித்தன பாவத்தில் இருந்து 5 புருஷர்கள் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை. 6வது ஒரு புருஷனும் அவளுக்கு இருந்தால் அவனும் அவள் புருஷன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்து ஆண்டவர், உன் தாகத்தை தீர்ப்பேன், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளோடு கூட பேசி அவளுடைய தாகத்தை தீர்த்தவள். இன்றைக்கும் உலகத்தில் பலவிதமான இச்சைகளுக்குள்ளே ஈடுபட்டு உலகத்தின் பாவத்தை அவர்கள் தங்களை திருப்திப்படுத்த இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ என்னிடத்தில் வா, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன். நீ என்னிடத்தில் வா, உன் பசியை நான் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க இறங்கி வந்த ஒரு அப்பம் என்று தன்னை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் சேரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சத்தியத்தை அவர் சொல்லும்போது அந்த சத்தியம் ஜனங்களுக்கு விளங்கவில்லை. நான் என் மாம்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது, மாம்சத்தை, இவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க வேண்டுமா? என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது நியாயப்பிரமாணத்தில் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று கட்டளை இருக்கிறது. காரணம், இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகளில் சில பிரமாணங்களில் ஒன்று இரத்தத்தோடு நீங்கள் புசிக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு தன்னுடைய இரத்தத்தை குறித்து, நீங்கள் அதை குடித்தால், நீங்கள் என் மாம்சத்தை புசித்தால் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு அவர் ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் திரளான ஜனங்களிடத்தில் செய்த அற்புதங்களை கண்டபோது ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை புசிப்பதும் இரத்தத்தை குடிப்பதுமாகிய அந்த சால்வேஷனை பற்றி பேசும்போது அதை புரிந்து கொள்ளாமல், இந்த உபதேசத்தை யார் கேட்பார்கள், இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டுவிட்டு எல்லா சீஷர்களும் போய்விட்டார்கள். இயேசு
திரளான ஜனங்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினவர் அல்ல. அவர் திரளான ஜனங்கள் போய்விட்டார்கள் என்று பார்த்து கவலைப்படவும் இல்லை. இந்த 12 சீஷர்களை பார்த்து சொல்றார், சீஷத்துவத்துக்குள்ள நீங்க இருக்கணும்னா சிலுவை, என்னுடைய மாம்சம், என்னுடைய இரத்தம், சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் போய்விடுங்கள் என்று சொன்னபோது, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனங்கள், ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று பேதுரு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் அவர் கொடுக்க போகிற ரட்சிப்பையும் அவர் சொல்லிக் கொடுத்த போது, அவர் அதை விளக்கும் போது 3 விளக்கங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது இயேசு செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். 2வது மன்னாவை குறித்து பார்க்கிறோம். 3வது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் தன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுப்பதை குறித்த விளக்கத்தை இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரெட், அப்பம் என்று சொல்லப்படுவது உலகத்தில் எல்லாரும் புசிக்கிற ஒன்று. வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் நம்ம இங்கே டெய்லி சாப்பிட்ற இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், புட்டு, வேற என்னெல்லாம் சாப்பிடுவோம் என்ன யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம நாடு, நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறோமே, நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சப்பாத்தி எல்லாமே நமக்கு காலை ஆகாரம்னா ஒன்று மாத்திரம் இல்லை, எல்லாம் இருக்கு. வெளிநாட்டில் நீங்கள் போனீங்கன்னா காலை ஆகாரம் என்ன தான் வச்சுருப்பான்? இந்த பிரெட்டு தான். அமெரிக்கன் வீட்டுக்கு போனால் காலையிலையும் ப்ரெட்டு, மத்தியானமும் இந்த ப்ரெட்டு ஒரு சின்ன துண்டா, சாயந்தரம் தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மாற்றி சாப்பிடுவோம், ஆனால் அவங்க மாற்றி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு எல்லா ஊர்களில் போனாலும் இந்த ப்ரெட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் காய்ச்சல் வந்தால் சாப்பிடுவோம் இந்த ப்ரெட்டு. அதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆனால் அவங்க டெய்லி அதை சாப்பிடுவாங்க. நமக்கு அரிசி இல்லைன்னா, சோறு இல்லைன்னா, அந்த அரிசியில் நம்ம செய்த பலகாரங்களை தான் நம்ம சாப்பிட்டு சீக்கிரத்தில் இந்த டயபெட்டிக் நோய்கள் வந்துடுது. கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட பிறகு அதை ஜீரணிக்க முடியாமல் 50 வயசுக்கு மேலே இந்தியர்கள் நிறைய பேருக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால, நடக்காமல் இருக்கிறதுனால வர்ற இந்த பிரச்சனைகளை கடைசி காலங்களில் நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது நாம் இந்த பிரெட் உலகம் எங்கிலும் உள்ள மக்கள் சாப்பிடுகிற ஒன்று. இயேசு அதைத்தான் சொல்கிறான், நான் தான் உங்களுக்கு ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், உன் தாகம் தீர்க்கப்படும், உன் பசி தீர்க்கப்படும். உண்மையான பசி தீர்க்க நான் மேலே இருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு பர்சன். அப்பன்னு சொல்லும்போது அது ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு பர்சன். 2வது, அவரை புசிக்கும் போது, அவரோடு இணைக்கப்படும் போது நமக்குள்ளே ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. நேற்று நான் உட்கார்ந்த ஆண்டவரோட ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த இளைப்பாறுதல், அவர் என் பாரத்தை மாற்றின நாட்கள், இயேசுவை நான் சந்தித்த போது அவர் எனக்கு கொண்டு வந்த மாற்றம், அவரை பற்றி பிடித்ததினால் என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வானத்திலிருந்து வந்த அப்பம் என்ன செய்கிறது? யோவான் 6ஆம் அதிகாரம் 47 முதல் வாசியுங்கள். என்னிடத்தில் வருகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் வருகிறவனா, விசுவாசிக்கிறவனா?
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கும். லைட்டு கிட்ட தெரியலையா பக்கத்தில்? ரைட் பாது. நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி, இங்கே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அடுத்த வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். வானத்தில் இருந்து இறங்குகிற இந்த அப்பத்தை புசிக்கிறவருக்கு ஜீவன் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை அருளி செய்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசு பசியாயிருந்த மக்களுக்கு அப்பத்தை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு போஷித்து அவர்களை திருப்திப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் கேரிங், கவனிக்கிறவர். தனிப்பட்ட மனிதர்களை, அவருடைய தேவைகளை, அவர்களுடைய பசியை அறிந்து அதை போஷிக்க கேர் பண்ணுகிற ஆண்டவர். ரெண்டாவது, அவருடைய தேவைகளை ப்ரொவைட் பண்ணுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திருப்திப்படுத்தி மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர். இந்த மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதிலும் உங்களை நடத்தினவர், வரப்போகிற மாதத்திலும் உங்களை கேர் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பசியாயிருந்த அந்த ஜனக்கூட்டம், அவரோடு கூட உட்கார்ந்திருந்தவர்கள், பசியாயிருந்தவர்கள், அந்த பசியை போக்குவதற்கு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது வனாந்தரமான இடம், 200 பணத்துக்கு போய் வாங்கினாலும் இவங்களுக்கு பத்தாது, போதாது, இவங்களை அனுப்பிவிடுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதர்கள் நம்மை அனுப்பிவிட பார்ப்பார்கள், நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை அனுப்பி விடுவதற்கு அவர் விரும்புவதில்லை. நம்மை கேர் பண்ணி, நம்மை போஷித்து, நம்மை திருப்திப்படுத்தி, தேவையான எல்லாவற்றையும் திருப்தியாக சாப்பிட்ற இதுக்கு மீதமும் எடுக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அப்பம் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமாக மாறிட்டு? இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்குது. சீஷர்கள் போய் அதை கேட்ட போது அந்த சிறு பையன் அந்த 5 அப்பமும் 2 மீனும் அதுதான் அவன்கிட்ட இருந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா அறகுறையாக ஆண்டவருக்கு கொடுத்துடக்கூடாது. அறகுறையாக அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடாது. ஒப்பு கொடுத்தா 100க்கு 100 ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. 100க்கு 100 ஒப்பு கொடுங்க. 100% ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இந்த சிறு பையன் 5 அப்பம் 2 மீனில் ஒரு மீனை வச்சுக்கிட்டு அந்த 5 அப்பத்தில் ஒரு 2 அப்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் 3ஐயும் ஒரு மீனையும் அவன் கொடுக்கலை, ஃபுல்லாக கொடுத்துட்டான். ஃபுல்லாக கொடுத்த உடனே ஆண்டவர் கையில் அந்த அப்பமும் அந்த மீனும் வந்தபோது அது எப்படி ஆண்டவர்
வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து மெதுவாக அந்த அப்பத்தை பிட்டார் என்று பார்க்கிறோம். அதை பிட்டதுனால அது பலுகி பெருகுது. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த இயேசு கிறிஸ்து அப்பம் இந்த ரசத்துலலாம் பங்கெடுக்கிறோமே, இதில் என்ன நமக்கு முக்கியம்? நம்ம உடைக்கப்படணும். நம்மளை உடைக்கிறதுக்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் போது முறுமுறுக்காமல், ஆண்டவரே இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கங்கள் உங்களை உடைக்கிறதுக்கு சில ஆட்களை ஸ்பெஷலாக நியமிப்பார். நீ எவ்வளோதான் ஜெபம் பண்ணி கல்யாணம் கட்டினாலும் நீ குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக உடைக்கப்படத்தான் செய்வா. ஒன்று மனைவி ஒன்று உடைப்பா, இல்லாட்டா புருஷன் ஒன்று உடைப்பா. இவங்க 2 பேரும் ஒழுங்காக இருந்தால் மாமியார் உடைப்பா, இல்லாவிட்டால் மாமனார் உடைப்பார். இல்லை இவங்களாம் நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் உடைப்பான். இல்லாட்ட உனக்கு வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆளை வச்சிருப்பார். யாரையாவது கொண்டு உன்னை உடைச்சி உன்னை ஆளை வைப்பார். நீ உடைஞ்சாதான் உன் பெருமையெல்லாம் மாறும். உன்னை பற்றிய அறிவு உனக்கு உண்டாகும். உன் வாழ்க்கையில் உடைக்கப்படாமல் நீ இருந்தினா ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியாது. 15,000 பேருக்கு மேலே போஷிக்கணும்னு சொன்னால் அந்த அப்பத்தை உடைக்காம முடியாது. அதை பிட்டாதான் அந்த 15,000 பேருக்கு அது ஆசீர்வாதமாக மாறிட்டு. ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை உடைக்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செய்கிற அற்புதம், இடம் ஒரு வனாந்தரமான ஒரு இடம். அந்த இடத்துல அப்பம் கிடைக்காது. அந்த இடத்துல பணம் 200 பணம் இருந்தாலும் போதாத ஒரு நிலைமை. உன் கையில் வர்ற பணம், உன் கையில் வர்ற காரியங்களை கொண்டு உன்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்கும். ஆனால் அதை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டா அதை நிச்சயமாக பெருக பண்ணுகிற தெய்வம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் பெருக பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை கையில் கொடுத்துடணும். ஆண்டவர் கையில், ஆண்டவர் அதை ஒழுங்காக செய்கிறதையும் பார்க்குறோம். இதை எப்படி ஆண்டவர் அதை ஒழுங்காக செய்தார்? 15,000 பேர் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு ஆசையாக இருப்பாங்க. அவர் கையில் அப்பம் வேற இருக்குது. அவர் எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் அவ்வளோ பேரும் வந்துடுவாங்க. பார்ப்போம். நம்ம சால்வேஷன்லாம் ஒழுங்கான சால்வேஷனாக இல்லையான்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் சாப்பாடு போடணும். சாப்பாடு பார்சல் கொடுத்தா போதும், நம்ம ரட்சிப்பு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போகும். நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும் நம்ம ரட்சிப்பை. ஆனால் இயேசு அப்போ ஒழுங்காக கொடுத்தார். 50 பேரை என்ன செய்ய உட்கார வைன்னு சொன்னார். வாங்க சர்வ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டாரா? இல்லை, இந்த 12 பேரை வச்சு தான் 15,000 பேருக்கு சர்வ் பண்ணுறார். அந்த டிசைபிள் இந்த டிசைபிள் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் தான், விசுவாசம் இல்லாமல் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள வச்சு அந்த ஊழியத்தை செய்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடையை கொடுத்து அனுப்புகிறாருன்னா பாருங்களேன். ரிவார்ட், நீ செய்கிற வேலையை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீ செய்கிற வேலைக்குரிய ரிவார்டை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ரிவார்டு கொடுக்காம விடவே மாட்டார். மனுஷனுக்கு ஊழியம் செய்தால் இருக்கிற ரிவார்டையும் எடுத்துருவான். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா அவர் அள்ளி கொடுக்குற ஆண்டவர் உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடையை கொடுத்து அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். இந்த அப்பத்தை வைத்து அருமையான காரியங்களை, இந்த மிராக்கிளை வைத்து நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பிற்கப்பட்ட ஒரு அப்பம். இயேசு கிறிஸ்து திருப்திப்படுத்துகிற ஒருவர். இயேசு கிறிஸ்து அண்டை தான் நீ வரணும். இந்த அப்பத்தை அவர் கொடுத்தா, அவர் போய் 50 பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப யார்கிட்ட வரணும்? அப்பத்தை வாங்க இயேசுகிட்ட தான் வரணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்திப்படுத்த வேற யார்கிட்டையும் போக முடியாது. நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக
திரும்ப திரும்ப இயேசுவண்ட தான் வரணும். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் தான். அவர் அண்டை வந்தால் அவர் உனக்கு அப்பம் கொடுக்க வல்லமை உடையவர். அவரையே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவரை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க தான் கர்த்தருடைய பந்தியில் நம்ம வருகிறோம். ரெண்டாவது, இந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற உதாரணம் யோவான் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும் வாசிப்போம். அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? நீர் என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? என்னத்தை நீர் நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவளுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். இவர் ஜீவ அப்பத்தை பற்றியும் அவர் மாம்சத்தை பற்றியும் அவருடைய ரத்தத்தை பற்றியும் பேசுறது இவங்களுக்கு விளங்கலை. நீ எங்களுக்கு அடையாளத்தை தாரும், எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறீர்? மோசே வானத்திலிருந்து அந்த மன்னாவை கொடுத்தானே, நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். கீழே வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றால், எங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை புசித்தார்களே. இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுத்ததில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து வந்த அப்பம் வெறும் மன்னா மாத்திரம் அல்ல, அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் அந்த மன்னா இயேசுவுக்கு அடையாளமாக அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. அந்த அப்பம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் அல்ல, டெம்பரரியா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உங்களுக்கு என்று ஒரு வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு அப்பம் என்று இயேசுவை அது சுட்டி காண்பித்ததை பார்க்கிறோம். முதலாவது யாத்திராகம் 16:14 வாசிப்போம். யாத்திராகம் 16:14. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கடி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல என்ன செய்தது? கிடந்தது. உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல கிடந்தது. இந்த மன்னா சிறியது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு ராஜா அரண்மனையில் பிறக்கலை, எளிமையா சிறுமையா தாழ்மையா வந்தார். அதைத்தான் காண்பிக்கிறது. அந்த மன்னா ஒரு சிறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை சுட்டி காண்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அந்த தாழ்மை தான் வேணும், அந்த சாந்தம் தான் நமக்கு வேணும். அந்த அப்பம் தாழ்மையான ஒரு ஜீவ அப்பம். ரெண்டாவது, அது உருட்சியானது, உருண்டையானது. அது எதை காண்பிக்கிறது? இயேசுவின் நித்தியத்தை காண்பிக்கிறது. ஆதியிலே இருந்த வார்த்தை, அது தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அது தேவனோடு கூட இருந்த வார்த்தை, அது தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனோடு இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருத்துவத்தை காண்பிக்கிறது, அவருடைய நித்தியத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தற்செயலாய் வந்தவர் அல்ல, அவர் நித்தியமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். யாத்திராம் 16:31 அது வெண்மை நிறமாய் இருந்தது. அது அவருடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஒரு கரையும் இல்லை, ஒரு திரையும் இல்லை,
ஒரு பாவமும் இல்லை. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருந்தாலும் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். நம்மை போல அவர் மனிதனாக மாற்றப்பட்டு வந்திருந்தாலும் தன்னுடைய சித்தத்தை உடைத்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான தெய்வம். இந்த மன்னா இரவு நேரத்தில் தான் வந்து விழுந்தது. காலையில் போனால் மன்னா இருக்கும், சாயந்தர நேரத்தில் இருட்டான நேரத்தில் அந்த மன்னா வந்து விழுந்து கிடக்கும். அது எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 ஆண்டுகள் இருண்ட காலம். ஒரு தீர்க்கமான வசனமும் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அந்த காலத்தில் தான் இயேசு வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் இந்த மன்னா காண்பிக்கிறது. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராம் 16:15. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு, இஸ்ரவேல் புத்திரர் இந்த மன்னாவை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து, இது இன்னதென்று அறியாமல் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருத்தர் பார்த்து இது என்ன என்றார்கள். இது என்ன என்றார்கள். மன்னானா அர்த்தம், இது என்னன்னு அர்த்தம். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது ஒருத்தர் அவரை புரிஞ்சுக்கிடலை. இயேசு கிறிஸ்து அவர் மேசியா என்று ஒருத்தரும் அவருக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ள. அவரை புரியலை, அவர் உபதேசமும் புரியலை, அவர் என்ன சொன்னாலும் மக்களுக்கு புரியாமல் இருந்தது. இது என்ன, இவர் யார், இவர் மற்றவங்களை விட வித்தியாசமானவர். ஆனால் ஒருத்தரும் அவரை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் போதுமானவர். 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கும்போது அவங்க எவ்வளவு சேர்த்தாலும், குறைச்சி சேர்த்தாலும் நிறைவு வந்துடும். நிறைவாக இருந்தாலும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லா நிலைக்கும் போதுமான ஒரு ஆண்டவர். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் எப்பேற்பட்டவர்களுக்கும் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவருக்கும் எந்த ஜாதியை சேர்ந்தவருக்கும் இவர் ஒருவரே போதுமானவராயிருக்கிறார். 31ஆம் வசனம் வாசியுங்கள். 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அது எப்படி ருசி எப்படி இருந்தது? தேனிட்ட பரிகாரம். இயேசு கிறிஸ்துவாகிய அப்பம். அதை சாப்பிட்டவங்களுக்கு, அதை புசித்தவங்களுக்கு தேன் போல இனிமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமம், இதெல்லாம் ஒரு இனிமையான நாமம், ஒரு இன்பமான ஒரு நாமம். அவரை ருசித்தவங்களுக்கு தான் அது தெரியும். உன் வாழ்க்கை கசப்பாக இருக்குதா, இயேசுவண்டே வா. ஒரு இனிமையான ஒரு பிரசன்னம், அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எல்லாருக்கும் போதுமானவர், இனிமையானவர். 16:32 வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு, அந்த அப்பத்தை உன் சந்ததியார், உன் பிள்ளைகள், இதை பார்க்காதவர்கள் எல்லாம் பார்க்கும்படிக்கு, அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். இந்த மன்னாவை உன் சந்ததியார் பார்க்கிறதுக்கு ஒரு ஓமர் அளவு அதை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்தார்கள். எதுக்கு? நீ வனாந்தரத்தில் நீ போகும்போது
உனக்கு ஒரு அப்பமாக ஆண்டவர் வந்தார் என்பதை காண்பிப்பதற்கு உன் சந்ததி அதை அறியணும். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம மாத்திரம் அறிஞ்சா போதாது, நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நேரம் எடுக்கணும். நம்ம பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசணும். பிள்ளைகளோட உட்கார்ந்து இந்த அனுபவங்களை பேசி சந்ததி சந்ததியா இந்த இயேசுவை அறியணும். வரப்போகிற சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த சந்ததிக்கு நம்ம இயேசுவை கொடுக்கறதுக்கு நம்ம நேரம் எடுத்தா நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணும். ஆமே. நான் என் குடும்பத்துக்காக நான் எப்பவும் கத்துற துதிப்பேன். நான் குடும்பத்தில் இருந்தபோது டெய்லி ஜெபம், டெய்லி ஆண்டவருடைய வசனம் படிக்கணும், டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க. பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறது, அன்பாக இருப்பது, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அதனால் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய சந்ததிக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லி சந்ததி சந்ததியாய் அது பரவணும். அதற்கு பாதுகாப்பாக தேவ சமூகத்தில் அந்த மன்னா வைக்கப்பட்டு அது ஒரு நாள் கூட மற்ற நாள் இருக்காது. ஒரு நாளைக்குள்ள அதை சாப்பிட்டு புசித்து முடிச்சிடணும். அடுத்த நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மன்னா வரும் என்று பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த மன்னாவை எடுத்து தேவ சமூகத்தில் வைத்தால் அது எத்தனை ஆண்டு காலமானாலும் அது எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் இருக்குது. தேவ சமூகம் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததிக்கும் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஞாபகமாக வைக்கிறார். அதனால் கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அப்பம் விசேஷமானது, அது ஆசீர்வாதமானது, அது சந்ததி சந்ததியாக நினைவு கூறப்படணும். இயேசு கிறிஸ்துவே இந்த அனுபவத்தை விளக்குகிறார். அப்பத்தையும் அவருடைய அந்த ரசத்தையும் இரத்தத்தையும் குறித்து ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். அது இன்னது என்பதை அவர் காண்பிக்கிறார். அதை காண்பிக்கும் போது 52ஆம் வசனம் 52ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுவது சிலுவையின் மரணம். அவர் சிலுவையில் தன்னை கொடுக்க போவது சிலுவையின் அனுபவம். அவருடைய இரத்தம் சிந்தப்படுவது சால்வேஷனுக்காக நான் இதை செய்கிறேன் என்று அவர்களோடு பேசுகிறார். அதனால்தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நான் சொல்லும் வசனம் ஆவியும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை, எழுத்து அல்ல. எழுத்தின்படி அவர் மாம்சத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் அவர் மாம்சத்தை புசிக்கிறதில்லை, அவர் இரத்தத்தை குடிக்கிறதில்லை. நீங்கள் ஆவியின் பிரகாரம் அவருடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதுனால நமக்கு சால்வேஷனை கொடுக்கிறார். அந்த சால்வேஷனை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சிலுவையின் மரணத்தை ஆண்டவர் பேசும்போது மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சால்வேஷனை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை அவர் சொல்லும்போது அதை சொல்லும்போது அது எத்தனை ஆசீர்வாதம் இந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறது. 51ஆம் வசனத்தில் இந்த இரத்தத்தை இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் அதன் நிமித்தம் அவன் பிழைப்பான், அவனுக்கு ஜீவன் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இதை நீ புசிக்கலனா உனக்கு ஜீவன் இல்லை. 53ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று. உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்போ
இந்த ஆண்டவரோட கூட ஐக்கியப்படுவது நமக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கும். இல்லாட்டா உனக்குள்ள ஜீவன் இல்லை. இதுதான் மெய்யான பானம், இதுதான் மெய்யான போஜனம், இதுதான் மெய்யான போஜனம். இந்த உலகத்தில் புசிக்கிற அத்தனையும் நமக்கு நிரந்தரமானது அல்ல, அதெல்லாம் தற்காலிகமானது. நமக்கு நிரந்தரமா நமக்குள்ள போஜனம் இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துக்கும் அவர் தேவை, மறு உலகத்துக்கும் அவர் தேவை. அதுதான் மெய்யான போஜனம். இந்த உலகத்தின் போஜனம் தற்காலிகமானது. மன்னாவை புசித்தவர்கள் தற்காலிகமாக புசித்தார்கள். கானானுக்கு போன பிறகு அந்த மன்னா நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். 56ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் இரத்தத்தை பானம் பண்றவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான், அவன் என்னில் நிலைத்திருக்கிறான். ஃபெலோஷிப் உண்டாகுது. அப்போ கர்த்தரோட கூட நம்ம அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திலும் பானம் பண்ணும்போது நிலைத்திருக்கிறோம். ஒரு ஃபெலோஷிப், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். அப்போ இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று சால்வேஷன், 2வது சாட்டிஸ்ஃபேக்ஷன், 3வது செக்யூரிட்டி. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தர்றார், திருப்தியை கொடுக்கிறார். என்கிட்ட வந்தால் உனக்கு தாகம் உண்டாகாது, உனக்கு திருப்தி உண்டாகும். பசியில் நீ இருக்க மாட்டா, உனக்கு திருப்தி உண்டாகும். 39ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நீ கெட்டு போக மாட்டா. 39 வாசியுங்கள். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றும் நான் இழந்து போகாமல், எனக்கு தந்ததில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே, கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அனுப்பின பிதாவினுடைய சித்தம். செக்யூரிட்டி. கடைசி நாளில் கர்த்தர் நம்மை எழுப்புவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒரு நாள் இழந்து போக மாட்டோம். அதுக்காகத்தான் அவர் மாம்சத்தை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் இழந்து போகக்கூடாது. கெட்டுப்போன ஒரு மனுஷன்தான். அந்த 12 பேரில் ஒருத்தன் போயிட்டான். அவன் கேட்டின் மகன். அவன் தன் சுய சித்தத்தின்படி போய் மரித்து போனான். ஆனால் மற்ற ஒருவரையும் அவர் இழந்து போகவில்லை. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டவரோடு இருக்கிற இந்த ஜீவ அப்பத்தோட ஐக்கியம் இருந்தால், அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியம் இருந்தால் நம்ம கெட்டு போகவே மாட்டோம். அவர் சமூகத்தில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அப்பத்தை ஆசீர்வதித்து போஷித்த ஆண்டவர், வானத்திலிருந்து வந்த அப்பமாக இருக்கிறவர். அந்த அப்பத்தோடு ஐக்கியப்படும் போது நமக்கு சால்வேஷன், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு செக்யூரிட்டியை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் நம் மேலே வரட்டும். பசியோட தாகத்தோடு இருக்கிறியா? இந்த உலகத்தின் தண்ணீரையும் உலகத்தின் பாவத்தையும் நீ பருகி உன் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதி இல்லாமல் நீ இருக்கிற, உனக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தரவும் ஒரு திருப்தியை கொடுக்கவும் உன்னை ஆசீர்வதிக்க, உன் தாகத்தை தீர்க்க போஷிக்க அவர் அப்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தெய்வம். அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு மன்னாவாக இருக்கிறார். அது உலகத்துக்காக அவர் கொடுக்கிற ஜீவன். அவருடைய மாம்சமும் இரத்தத்தையும் புசிப்பது அவர் சிலுவையில் நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அதன் நிமித்தம் வருகிற ரட்சிப்பு. இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பை பெறாமல், இதுவரைக்கும் அந்த மெய்யான போஜனத்தை நீ புசியாமல் இருப்பாயானால், இன்றைக்கு ஆண்டவர் அதை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருடைய கரம், அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தேவ சமூகம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம்.
இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பந்தியை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை கேட்க நமக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு அவருடைய பந்தியை நாம் அப்புறப்படுத்தி விடக்கூடாது. ஞானசானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகர் அவருடைய பந்தியை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளில் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்காகவே, அப்படிப்பட்ட மக்களுக்காகவே கொடுத்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்கள் பந்தியில கூட போகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சிந்தையோடு ஒரு தெய்வ பயத்தோடு கூட நாங்கள் அடுத்த வாரம் இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கரங்கள்ல காணிக்கைகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள் நம்முடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு பாடல் பாடும்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருச்சபை மக்களாக நாங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், இன்னும் பொருத்தன காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படி ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாமல் வேதனையோடு கூட இருக்கிற மக்களை கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை எடுக்கும் பொழுதும் அந்த பிரேயர் எழுதினவர்கள் அந்த சீட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார் இயேசு. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார் இயேசு. 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆசீர்வாதம் ஜெபம் முடிந்த பிறகு நாம் கலைந்து செல்லலாம். இடையில யாரும் போவதை தவிர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிக்கைகள். நமது சபையை சேர்ந்த கீழ்கட்டளையில் வசிக்கும் திரு கனகராஜ் அவர்களின் மகன் ரூபன் அவர்களுக்கும், கோடம்பாக்கம் ஏலி மகிமின் எழுப்புதல் சபையை சேர்ந்த திரு ஜெயசிங் அவர்களின் மகள் ஆக்னஸ் பெமினா அவர்களுக்கும் இம்மாதம் 28ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நமது சபையை சேர்ந்த இரும்புலியூரில் வசிக்கும் திரு சுரேஷ் மரியதாஸ் அவர்களின் மகன் காலிப் ஜோஷுவா அவர்களுக்கும், தூத்துக்குடி பியார்லிட் சிட்டி ஏஜி சபையை சேர்ந்த திரு ஞானராஜ் அவர்களின் மகள் பெல்சி ஞான பிரகாசி அவர்களுக்கும் நவம்பர் 4ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேலே அறிவிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதில் நியாயமெனும் தடைகள் இருந்தால் சபைக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்றைக்கு மாலை சரியாக 5 மணி அளவில் இடம் கிரேஸ் ஹவுஸ் சிஸ்டர் லில்லி குமாரி அவர்கள் நம்பர் 100 பசும்பொன் நகர் பம்மல் 75 வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்வோம். நம்முடைய தலைமை போதர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். சரஸ்வதிபுரம், சுப்பராய நகர், ஆதாம் நகர், காமராஜபுரம், சங்கர் நகர், பம்மல், பொழிச்சலூர், அனங்கபத்தூர் இப்பகுதியில் உள்ள நமது சபை திருச்சபை மக்கள் புதிய குடும்பங்களோடு கூட அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாக அழைக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். வருகிற 30ஆம் தேதி
மாலை 5 மணிக்கு நம்முடைய விசேஷித்த 24 மணி நேர ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு 31ஆம் தேதி 5 மணி மாலை முடிவடையும். ஆகினால் நீங்கள் யாவரும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு இதே இடத்துல நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட கர்த்தருடைய பந்தி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்போது எங்களை திருப்தியாக நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பந்தியில பங்கு பெறுகிற எங்களுக்கு கர்த்தர் எங்களையும் எங்கள் சந்ததிகள் மேலே உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அந்த மன்னா எப்படி கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருந்ததோ அதே போல ஆண்டவர் இந்த பந்தியில பங்கு பெறுகிற எங்களையும் நீர் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக இருந்து கெட்டு போகாமல் எங்களை புதுமையாக புதிதாக கிருபையாக அபிஷேகத்தினால நிறைத்து இந்த பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாக நிலைநிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்ப ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பந்தியில பங்கு பெறாத எங்களுடைய சொந்தங்களை நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பந்தியில பங்கு பெறாத ஆண்டவரை பின்மாற்றம் அடைந்த ஜனங்களை நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை இந்த நாட்கள் எங்கள் நடுவே கொண்டு வருவீராக, எங்கள் நடுவே கொண்டு வருவீராக. உதிக்கிற உன் வெளிச்சத்தண்டைக்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அநேக மக்களை எங்கள் நடுவே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த விதமான தீங்கோ ஆபத்தோ நாச மோசங்களோ சுகவீனமும் ஏற்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களையோ எங்கள் குடும்பத்தையும் மூடும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கும் சமாதானம் நாம் யாவர் மேலும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.